இப்போ எல்லோரும் சொல்வது தனித்தனியே நிற்பது யாருக்கு சாதகம், திமுகவுக்கு சாதகமாக போய்விடும். அப்போ ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக ஓட்டை பிரிக்கிறீங்கன்னும் பொழுது அப்போ வந்து அதை தாண்டி தான் திமுக வரும்பொழுது திமுக நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா விஜயோடு சேர்ந்த பிறகு இதில் எல்லோரும் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், விஜயிடம் சொல்லாமல் ஆதவர்ஜினா வந்து சந்திச்சிருக்க மாட்டார். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ விஜய்கிட்ட சொல்லிவிட்டு அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி போய் பாருங்கள் அனுமதி கொடுத்தாருன்னா உங்கள் கூட்டணி மைனஸ் ஆகும். விஜய் சொன்ன வார்த்தையை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஒரு புத்தக நிகழ்வில் விஜயும் அவரும் கலந்து கொண்டிருந்தால் எவ்வளோ பெரிய பேர் அண்ணன் திருமாவுக்கும் கிடச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ விஜய் அவர்களை விஜயோடைய அனுமதி பெற்று ஆதவர்ஜினா வந்து திருமாவை சந்தித்தது என்பது அடுத்த அரசியல் நிகழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முதல் விதையாகத்தான் பார்க்கணும். அதை ஒரே ஒரு நபர் வந்து உள்ளே சேர்ந்தனால வந்து முழுக்க அது கார்ப்பரேட்டாக மாறிடுச்சுன்னு எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? இவர் கார்ப்பரேட்டை சார்ந்த நபர்கள் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீர்கள்? இனிமேல் நான் உங்களை ஆதரித்து பேச மாட்டேன்னு இவர் சொன்னதுனால ஐயநாதன் சொன்ன பிறகு விஜய் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாராம். அநேகமாக 2 நாளில் கட்சி கலைக்கலாமான்னு கூட பேசிகிட்டு இருக்காராமே. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். லயோலா கல்லூரியின் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் அவங்க எப்போவுமே லயோலா கல்லூரி எடுக்கக்கூடிய அந்த சர்வேல வந்து நிறைய வந்து விஜய் அவர்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் விஜய்க்குமான அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஒரு பர்சன்டேஜ் 2% தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிஎம் கேண்டிடேட்லேயுமே அவருக்கு வந்து ஒரு 3வது இடம் கிடச்சிருக்கு. ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி, அதுக்கப்புறம் விஜய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்குள்ளே வந்து ஒரு சர்வே, லயோலா கல்லூரியோடைய சர்வேன்றது எவ்வளோ மிக முக்கியமான அரசியல்களில் அந்த நிகழ்வில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் தரப்பில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு நெக் டு நெக்காக வந்து இவர் வராரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட், அதுதான் நெக் டு நெக் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1-2% தான் அதிமுகவுக்கும் விஜய்க்குமாக அந்த பர்சன்டேஜ் மாறுகிறது பொழுது ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற முடியுமா? இவ்வளோ பெரிய நபர்கள் அப்போ அவர்களை நோக்கி வந்திருக்கிறாங்க. அப்போ கருத்து கணிப்பு போகிற இடம்லாம் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொழுது இப்போ மக்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றன ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களா அல்லது வந்து இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களான்ற மாதிரி தானே அந்த சர்வே இருக்கணும் பொழுது விஜய் அவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை மக்கள் இவ்வளவு நம்புகிறாங்க, இந்த அளவுக்கு அதீதமாக நம்புகிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னும் பொழுது மிக சரியான நகர்வை நகர்த்தி இப்போ எப்படி ஆதவர்ஜினா உள்ளே கொண்டு வந்தீங்களோ அதுபோல் வந்து இன்னும் அரசியல் கட்சியில் மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் கூட இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது போன்ற நபர்களை கொண்டு வந்து அனுபவம் மிக்க ஒரு பல நபர்களை கொண்டு வந்து கட்டமைப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டத்திற்கோ ஒரு இடத்திற்கு வந்து வருவதற்கான கூட்டமோ அல்லது வந்து ஓட்டு போகிறதுக்கு மக்கள் வந்து குவிய வேண்டியதோ வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்டமைப்பை ஒழுங்காக செஞ்சு மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் களத்தில் நின்று இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் இல்லை, இதற்கு மேலே எல்லா தொகுதியிலும் மாவட்ட செயலர் போட்ட பிறகு நீங்கள் வந்து அதை அழகான முறையில் கையாண்டு மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக களத்தில் வந்து நிற்க இந்த வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை நீங்கள் பீட் பண்ணி அடுத்த ஒரு சர்வே வந்தாலும் கிட்டத்தட்ட நெக் டு நெக் அடுத்த எலெக்ஷன் சமையல் எடுக்கும் பொழுது 2 பேருக்குமான ஒரு சர்வே கிட்டத்தட்ட நிகராக வந்துச்சுன்னா அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும்? அதுதான் அரசியலில் மிக முக்கியமான அடுத்த நகர்வாக பார்க்கப்படும். அப்போ எல்லோரும் சொல்வது தனித்தனியே நிற்பது யாருக்கு சாதகம், திமுகவுக்கு சாதகமாக போய்விடும். அப்போ ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக ஓட்டை பிரிக்கிறீங்கன்னும் பொழுது அப்போ வந்து அதை தாண்டி தான் திமுக வரும்பொழுது திமுக நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் கூட திமுக இல்லாமல் போவதற்கு இந்த சர்வே ஒரு சான்று சார். கிட்டத்தட்ட வந்து வரலாறு ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு இணைவை ஏற்படுத்தி கருணாநிதி அப்போ கலைஞரே தூக்கி வெளியில் போட்டு எதிர்க்கட்சியாக வந்து வர முடியாமல் வெளியில் போட்டு மறுபடியும் அவர் உள்ளே வரவே இல்லை, அவருடைய மறைவு வரைக்கும் திருப்பி உள்ளே வர முடியாத நிகழ்வு ஏற்படுத்திய அந்த நிகழ்வை மீண்டும் நீங்கள் செய்து காட்டினீங்கன்னாக்கா உள்ளபடி நீங்கள் வளர்ச்சி பெறுகிறீர்களோ இல்லையோ மக்களுக்கும் நிம்மதி. அந்த இடத்துல விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் தனியாக நின்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒரு 8% வாக்குகளை முதல்ல வாங்கினார். அதுக்கப்புறம் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றார். அப்படி போது மீண்டும் அவங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு நிலை தானே தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போது 10-11 ஒரு இடத்துக்கு மாறிடுது இல்லையா? அது இந்த ஃபார்முலாவே வேணாம் சார் நமக்கு. இல்லை சார், நீங்கள் ஒன் டைம் இந்த ஆட்சியை வெளியேற்றணுன்ற ஒரு அஜெண்டா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு நபர், அவருக்கான அடையாளம், அவர் ஒரு தனிக்கட்சி அப்படின்ற ஒரு அடையாளத்தை இழக்க வேண்டிய இடமும் அங்கே எப்படி இழந்துருவார்னு நினைக்கிறீங்க?
2 பேரும் சேர்றதுனால தான் திமுக வீழ்த்துறோம். ஒரு ஆள் முதலமைச்சர், ஒரு ஆள் துணை முதலமைச்சர் வரதுல வந்து அவங்களுக்குள்ள வந்து செய்யலாம் இல்லையா? ஏன் பவன் கல்யாண் எப்படியும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தனி கட்சினா கூட அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு போனார்னா அதிமுக தான் பெரிய கட்சி, அதுக்கடுத்து தான் தாவேகா. அதிமுக ஒரு 100 இடங்களுக்கு மேல் நிற்கிது, இவங்களுக்கு ஒரு 60 70 இடங்கள் கொடுக்குறாங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தாவேகா தான் மாறும். தாவேகா ஒரு தனி கட்சி அங்கே அங்கீகாரம் பெறதுக்கு கஷ்டமாயிடும். பட் என் ரிசல்ட்டு நீங்கள் இவர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர் வந்துச்சுனாக்கா அதுதானே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்ற அளவுக்கான அழுத்தத்தையும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை செய்யுங்க, இதான் நல்லது, நீங்கள் மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து உட்கார்றதுன்றது எவ்வளோ ஆரோக்கியமான போக்கு. எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவை இல்லாமல் செய்வது பெரிய ஆரோக்கியமான வளர்ச்சி சார். அது எடுத்தவொடனே முதல் தேர்தலே உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வந்து இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு, மக்கள் உங்களை விரும்புகிறான பொழுது அது நல்ல விஷயம் தானே. நம்ம ஏன் வந்து காலங்காலமாக இப்படி தான் போகணுன்னு ஒரு ப்ரோட்டோக்கால்லாம் இதில் கிடையவே கிடையாது சார். நமக்கு தேவை திமுக தூக்கி வெளியே போடணும், நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும், ஆளுகிற கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், நல்லது செஞ்சால் வரவேற்கணும், கெட்டது செஞ்சாக்கா அழுத்தம் கொடுக்கணும், மக்கள் விரோத போக்கை செய்ய விடாமல் பார்த்து கொள்ளணும் பொழுது இது அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் சிஎம் வருவதற்கான எல்லா வாய்ப்புமே வந்து வழிவகுக்கும் பொழுது இப்படி யாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நல்ல விஷயம் இல்லையா, பயன்படுத்தணும் இல்லையா. அதே வேளையில் இன்னொரு பக்கம் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியும் நடந்துச்சு. அங்கே அவங்களுக்கான சிலைகள்லாம், அந்த கொள்கை தலைவர்களுக்கான சிலைகள்லாம் வந்து வச்சு விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரை அறிவிச்சிருந்தார் இல்லையா, அந்த மாவட்ட செயலாளர்கள் சில பேர் வந்து அதிமுக திமுக செய்யக்கூடிய அதே வேலைகளை செஞ்சதை கவனிச்சிருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த கிரேன் மூலியமாக வந்து மாலைகள் போடுறது, போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துறது அப்படின்னு அதே ஃபார்முலாவை அவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு தான் விஜய் உங்களை அடையாளப்படுத்துறதுனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ கண்ணியம் பெறுறீங்க. கண்ணியம் பெற்ற நீங்கள் விஜய் வந்து கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களை எப்படி விஜய் செலக்ட் பண்ணுறாருனாக்கா, ஒரு இடத்துக்கு திமுக தலைவலியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல இவங்க தலைவலியாக இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு தவறு நடக்கிற இடத்துல திமுக காரனுக்கு தவறு செய்கிறான், இல்லை வந்து வேறு நபர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்ற இடத்துல டிவிக்கே போய் நின்னாக்கா தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு அச்சம் ஏற்படணுன்றதுக்காக தான் உங்களை தேர்வு பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நின்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படும்ன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தினதுன்றது நீங்கள் நேரடியாக விஜய்க்கு வந்து களங்கத்தை கற்பிக்க விரும்புகிறீர்களான்னு ஒரு கேள்வி இங்கே எழுதினும் பொழுது அதை வந்து புதிதாக அரசியலுக்குள்ளே வந்த உடனே ஒரு உற்சாக மிகுதியில் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்தோடனே எல்லாமே பெருசாக ஒரு மாய மாதிரி தெரியுதுன்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு உற்சாக மிகுதியில் நீங்கள் செய்கிறது ஒரு சாமானியனாக நீங்கள் அந்த இடத்தில் வேறு ஒரு கட்சி நபர்கள் செய்தால் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டிருப்பீங்க, வசைப்பாடிருப்பீர்கள். ஒரு இந்த போரூர்லேருந்து கிட்டத்தட்ட மதுரையில் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆச்சு, அதில் வந்து ஆம்புலன்ஸ்லாம் மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி காரணம்லாம் பார்க்கும் பொழுது இதை முதல்ல விஜய் அங்கீகரிப்பாரான்னு நீங்கள் யோசிக்கணும். உங்கள் அங்கீகாரத்தை ஒரு நொடியில் தூக்கி மாற்றிட்டு வேற ஆள் அங்கே போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது விஜய்க்கு. அப்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டு மிக கவனமாக நேர்த்தியான அரசியலை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணுமே தவிர ரசிகன் மனப்போக்கில் இது சினிமா கிடையாது. சினிமாவில் வந்து விஜய்க்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ண மாதிரி அதே மாதிரி விஜய் அங்கீகரிச்சாருன்னு உங்களுக்கு அது நடக்கணும், அதுவும் பொதுவெளியில் நடக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அது எப்பயுமே உங்களுக்கும் வளர்ச்சி கிடையாது, டிவிக்கும் வளர்ச்சி ஏற்படுத்தாத பொழுது இது உணர்ந்துக்கணும் மாவட்ட செயலாளர். விஜய் ஆதவர்ஜுனா இந்த இணைப்பு அப்படின்றது எதிர்பார்த்த ஒன்று தான், அது நடந்துருச்சு. நடந்ததற்கு பிறகான சில சம்பவங்கள் அப்படின்றது நிறைய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனா விஜய் அவர்களுடன் அந்த கட்சியோடு வந்து இருக்க போகிறாரு, தேர்தல் மேற்பார்வைகள்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னும்போது அதற்கு அடுத்து அங்கேருந்து அவர் கிளம்பி திருமாவளவன் அவர்களை போய் சந்தித்தார். சந்தித்ததுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அவர் என்னுடைய ஆசான் குரு, நான் அவரை வந்து சந்தித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருமே வந்து இது வந்து ஒரு நல்ல போக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது. ஏன்னா அவர் இங்கேருந்து போனோன்னா ஒரு எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு நல்ல நண்பனாகவும் என்னுடைய இது சிஷியனாகவும் அவரை பார்க்குறேன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இந்த ஆதவர்ஜுன் வருகைக்கு பிறகு நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்படுது. அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்தெல்லாம் செயல்பட போகிறாங்கன்றது ஒரு பக்கம் அப்படின்றது விஜய் அவர்களே அவருடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமியோட இணைந்து அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இணைந்துனாலே என்ன கிட்டத்தட்ட அவர் தான் தலைமை அப்படின்ற மாதிரி மாறிது அந்த இடத்துல. எப்படி பார்க்கலாம்? திருமாவின் சந்திப்புன்றது ஒரு பெரிய ட்விஸ்டாக மாறி இருக்கு. இதை திமுக எப்படி பார்க்குன்றது ஒரு பார்வை இருக்கு இல்லையா? உங்களுடைய பார்வை? திமுக காரனுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. கத்தவும் முடியல, பொத்தவும் முடியல. ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்து திருமாவை வச்சு இந்த கட்சியை விட்டு நீக்கிற அளவு கொண்டு போய் நீக்கியாச்சு. நீக்கிய பிறகு இவர்கள் எதிர்பார்த்தது, திமுக எதிர்பார்த்தது என்னவாக இருக்குன்னா,
ஆதவர்ஜினா கடுமையான சொற்களை பயன்படுத்துவார் திருமாவுக்கு எதிராக, விமர்சனம் செய்வார், எப்படியும் வந்து எதிர்காலத்தில் அங்கே போய் சேர்ந்தா கூட இது வந்து நமக்கான ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. விஜயோடு சேர்ந்த பிறகு இதில் எல்லோரும் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், விஜயிடம் சொல்லாமல் ஆதவர்ஜினா வந்து சந்திச்சிருக்க மாட்டார். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ விஜய்கிட்ட சொல்லிவிட்டு அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி போய் பாருங்கள் அனுமதி கொடுத்தாருன்னா உங்கள் கூட்டணி மைனஸ் ஆகும். விஜய் சொன்ன வார்த்தையை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு நாகரிகமான அரசியலை ஆதவர்ஜினாவும் விஜயும் கையாளுகிறார்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் திரும்பவுமே சொன்னது இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியலை சாக்கடைன்னு சொல்கிறாங்க இல்லை, இங்கேருந்து வெளியே போன உடனே உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றி வெளியில் பேசுகிறது, உள்ளே இருந்துக்கிட்டே ஆடியோ வீடியோ எடுத்து வெளியிடுறது, இந்த மாதிரி எல்லா கருமமும் நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சுமூகமான ஒரு போக்கு. ஒரு அண்ணனாக நான் வேறு கட்சியில் போய் பதவி பெற்ற பிறகும் அந்த நட்பு எங்களுக்குள்ளே தொடருது. அவர் மீது நான் வைத்துக்கொள்ளக்கூடிய மரியாதை தொடருது. ஒரு தகப்பனாக நான் அவரை பார்த்து ஒரு தனையனாக நான் வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே பார்த்திங்கனாக்கா அரசியலில் ஒரு அழகான ஒரு நகர்வு இது. இது வந்து உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த உதயசூரனுக்கும் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ப்ரெஷர்னாக்கா இவர்கள் கால்குலேட் பண்ணது எல்லாமே வேறு மாதிரி, இங்கே நடக்கிறது எல்லாமே வேறு மாதிரி. அப்படின்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவை சீண்டி பார்ப்பதற்காக இதை ஒத்துக்கிட்டாரா? செய்தியாளர் சந்திப்பு அவர் வந்து நம்மளை பார்க்குறது தப்பு கிடையாது அப்படின்றத ஒத்துக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? என்ன ஒரு அருமையான விஷயம், புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொன்னாலுமே கூட அவர் ஒரு கூட்டணியில் தான் இருக்கார். திமுக கூட்டணியில் தான், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் தான் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் நமக்கான எதிர்வினை வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். அப்படின்னும் போது நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்றது எப்படி? அது பாசிசத்தை வேறு இருக்க வேண்டும், நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு திரும்ப சொல்லும்பொழுது நீங்கள் குடும்பமே அதானி கூடியும் அம்பானி கூடியும் மோடி கூடியும் நீங்கள் சாவாசம் வச்சுக்கதை திரும்ப எப்படி பார்த்துருப்பார்? கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சு நீங்கள் போய் ஆளுநர் மாளிகையில் டீ பார்ட்டி குடிச்சதை நம்ம எப்படி பார்த்துருப்பாரு? இந்த வருடம் போகல, போன வருடம் போனியா இல்லையா? அதான் பேச்சு. இந்த வருடம் அந்த வருடம்லாம் கிடையாது சார். அப்போது இங்கு நீங்கள் செஞ்சால் சரி, என் கட்சியிலேருந்து வந்த ஒரு நபரை நான் பார்ப்பது எந்த விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்? அப்போ யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது, யார் கூட சாப்பிடணும், யார் கூட பழக்கம் வச்சுக்கணும்னு உங்கள் கூட கூட்டணியில் இருப்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் திமுக தான் முடிவு பண்ணணுமா? இந்த விஷயத்தை அனுமதிக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும். ஏன்னா இந்த அழுத்தத்தை நம்ம தொடர்ச்சியாக அமைதியாக போவதால் வந்து இன்றைக்கி வேங்கவேலில் ஏற்பட்டது போல் வந்து நாளைக்கு நமக்கும் எல்லா அழுத்தமும் கொடுக்கப்படுதுன்னும் பொழுது இயல்பான ஒரு விஷயம். நாங்கள் 2 பேர் சந்திச்சுக்கிட்டது இது ஏன் இவ்வளோ பேர் அதோடைய பின்னணி தான் இதுவான்னு கேட்குறேன். இப்போ வேங்கைவேல் மாதிரியான மேல்பாதி மாதிரியான விஷயங்கள், அவருக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு அவர் நினைக்கிற விஷயங்கள், இதெல்லாமே வந்து இதற்கு மேலே நம்மளை இது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காதுன்றதும் எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக என் கட்சியை யார் வச்சுக்கணும், என் கட்சிக்குள்ளே யார் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்றதை அவர் உணர்றாரு. ஒரு புத்தக நிகழ்வில் விஜயும் அவரும் கலந்து கொண்டுதான் எவ்வளோ பெரிய பேர் அண்ணன் திருமாவுக்கும் கிடச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ விஜய் அவர்களை விஜயோடைய அனுமதி பெற்று ஆதவர்ஜினா வந்து திருமாவை சந்தித்தது என்பது அடுத்த அரசியல் நிகழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முதல் விதையாகத்தான் பார்க்கணும். அதை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கூட்டணி மாதிரியான ஒரு செய்தியை அது பார்க்கலாமா? ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட சொல்லாமல் ஆதவர்ஜினா வந்திருக்க மாட்டார். திருமாவளவன் அவர்கள்ட்டையும் நான் விஜய்கிட்ட இதுதான் சொல்லிட்டு தான் வரேன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் வாங்கன்னு அப்போ திருமாவளவரும் அனுமதி. ஆமாம், அப்போது ஏதோ ஒரு கணக்கு இருக்கா? விஜய் வெர்சஸ் விஜயன் திருமா கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகருதா? நகர்த்த வேண்டிய சூழலில் தானே தமிழ்நாடு போகுது. உயர் காவல் அதிகாரிக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் விரிவடைகிறது. கனிம வளங்கள் திருடினாக்கா அதை கம்முன்னு கொடுத்தா இராணுவ வீரராக இருந்தாலும் வெட்டப்படுறாரு, விஓக்கள் வெட்டப்படுறாரு, இங்கே ஜவஹர்லின்ற ஒரு நபர் வந்து கொல்லப்படுகிறார் பொழுது தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு எந்த களத்தை நோக்கி போகிறது? என் சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே நீங்கள் வந்து குற்றவாளியாக மாற்றி வேங்கவேலில் வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. அவன் வந்து இதற்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள்னு அவன் சொல்கிறான். அப்போது ஒரு கட்சியின் தலைவராக நான் இருந்தும் கூட நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணல கூட கடைசியில் என் சமூக மக்களையே காவு கொடுக்குற நிலைமைக்கு வந்த பொழுது நான் ஒரு நபரோட நட்பு பாராட்டுவதை வந்து நீங்கள் குற்றம்னு சொன்னீங்கன்னாக்கா நான் அடுத்த கட்ட நகர்வை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 26 எதை நோக்கி போகணுன்றதை அவரும் பிளான் பண்ணணும்ல, அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரில். இதைத்தான் 27 மாநாடு அப்போ விஜய் அவர்கள் சொன்னார். கூட்டணியில் உங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தை சொன்னார். அப்போ ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவும் வேற ஒரு விதமாகவும் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லும்போது இப்போ அந்த தேவை ஏற்பட்டிருக்குன்னு உணர்றாரா?
அப்படிதான். இப்போ இல்லை சார், எப்போயோ ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகும் சில விஷயத்துக்காக சில காலம் வந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2026 கூட்டணி கணக்குகள் மாறும் பொழுது அண்ணனுடைய முடிவு நிச்சயமாக மாறும். கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய முடிவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து அவர்களோடு இருக்க போகக்கூடிய நபர்கள் யார் என்பதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வைகோ மட்டும்தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. எஸ்டிபிஐ எப்படி வந்து அதிமுகவை ஆதரவு தெரிவிச்சதோ அதே போல் தமுமுக நாளைக்கு வந்து அங்கேருந்து விலகி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம், அல்லது வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஒட்டுமொத்தமாக அதிருப்தி கிட்டத்தட்ட மக்கள்கிட்டையும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த திமுக என்ன செய்து கொண்டிருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் விலகி அதிமுக கூட போகலாம் இல்லையா? போகலாம். ஆனால் யாருக்கு மைனஸ்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல. எனக்கு தேவை என்ன, உன் கூட்டணி மைனஸ் ஆகும், என் கூட வருவாங்கன்னு நான் சொல்லலை. விஜய் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, 2027 நான் சிஎம்லாம் சொல்ல வரல அவர். ஆனால் நீ சிஎம் இருக்க மாட்டேன்றதுக்கு அதுக்கு நான் தான் காரணமாக பண்ணுறதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுலேருந்து. அப்படியேப்பட்ட நகர்வு தான் ஆதவர்ஜுனா உடைய நகர்வு. இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரினா கூட சில நேரங்கள் இப்போ ஆதவர்ஜுனா மாதிரியான ஒரு நபர்கள் உள்ளே வரும்போது அது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து கபலீகரம் செய்யும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் நகருது. அது ஏற்கனவே புஷி ஆனந்த் அங்கே ஒரு முக்கியமான பணியில் இருக்கார், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அப்படின்னும்போது அவர்களை ஆதரித்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் கூட வந்து இனிமேல் இது வந்து சரி வராது, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸுடன் தொடர்புடைய ஒரு நபரை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க, கார்ப்பரேட் சார்ந்த ஒரு நகர்வாக தான் இதுவும் நான் பார்க்குறேன், வெற்றி மட்டுமே முக்கியம்னு விஜய் அவர்களும் அவரும் அந்த குறுக்கு புத்தியில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. யார் ஆர்எஸ்எஸ்ஸா? சிடி நிர்மல்குமார் அவர்கள். ஆமாம், சிடிஆர் நிர்மல்குமார் இவரும் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பின்னணி அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அப்போ அவர் அதிமுகவில் இருந்தபோது, அவர் பாஜகலேருந்து அதிமுகவுக்கு வந்தபோது இல்லை, அப்போ நீங்கள் அதிமுக அவரை வந்து ஆதரிக்கலையே. ஓ, பிரச்சனை கிடையாது. அப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து இது வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? வச்சிருக்கா இல்லையா சார்? வச்சிருக்கு. இப்போது அங்கேருந்து ஒரு நபர் இங்கே வருவதாலே வந்து முழுக்க முழுக்க இது வந்து பிஜேபி கட்சியாக மாறிடுமா? இல்லை, ஒரு பிஜேபி கட்சியாக மாறிடுன்னு சொல்லலை. அவருடைய வாதம் வந்து மக்கள் சார்ந்து முடிவுகளை எடுங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் சார்ந்து போயிட்டுருக்கீங்க, வெற்றி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றீங்க அப்படின்றது பொருளாக இருக்குது. ஒரு இடத்துல வெற்றி பெற்றால்தான், அதிகாரத்தை நோக்கி நம்ம கைப்பற்றினால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுன்ற ஒரு கோட்பாடில் தான் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா வெற்றி பெறணுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக ஒரே ஒரு நபர் வந்து உள்ளே சேர்ந்தனால வந்து முழுக்க முழுக்க அது கார்ப்பரேட்டாக மாறிடுச்சுன்னு எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? இவர் கார்ப்பரேட்டை சார்ந்த நபர்கள் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீர்கள்? இனிமேல் நான் உங்களை ஆதரித்து பேச மாட்டேன்னு இவர் சொன்னதுனால, ஐயநாதன் சொன்ன பிறகு விஜய் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாராம். அநேகமாக 2 நாளில் கட்சி கலைக்கலாமான்னு கூட பேசிகிட்டு இருக்காராமே. ஆமாம் சார், நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, எடுத்துகிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக இதுவாகத்தான் இருக்கும் நீங்கள் எப்படி முடிவு செய்யப்பட முடியும்? விஜய் அவர்களை நீங்கள் ஆதரித்ததோடைய நோக்கம் என்ன? சரி, அப்போ நீங்கள் திமுகவே அதிமுகவே இனிமேட்டு ஒருபோதும் வாழ்நாள் ஆதரிக்கவே மாட்டீங்களா? யார் ஆதரித்து பேசுவார் இவர்? இதுக்கு மேலே வெறும் தவறுகளை மட்டும் விமர்சனம் செய்து கொண்டே போயிடுவார். அப்படித்தான் ஐயநாதன் இனிமேட்டு பார்க்கலாம்னாக்கா, சரி, நீங்கள் வெறும் தவறுகளை மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டு பாருங்கள், அது அவர் கட்சி, அவர் முடிவு பண்ணிட்டு அவருடைய வெற்றி தோல்விக்கு எது உதவுமோ அதை செஞ்சுட்டு போகிறாருன்னும் பொழுது அவர் பிரச்சனை. நீங்கள் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் உங்களை நம்பி ஒரு நபரை நம்பி தனிநபரை நம்பியோ விஜய் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அதான் யதார்த்தமான உண்மை. விஜய் யாருக்காக வரணும்னு நினச்சாருனாக்கா, இந்த விளிம்பு நிலை மக்கள் தொடர்ச்சியாக இங்கே வந்து அல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் பொழுது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய இடம் ஒரு நாளைக்கு நமக்கு வரும். அவர் ஏற்கனவே பழைய காணொலி ஆக்டராக இருக்கும்போது சொன்ன விஷயம், நிச்சயமாக ஒரு நாளைக்கு நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன், திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம், இது சரியான தருணம் கிடையாது, நான் அரசியலுக்குள்ளே வருவதற்கு சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நான் வருவேன், அதற்கான கட்டமைப்புகளை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன், மக்கள் மன்றமாக ரசிகர் மன்றத்தை மாற்றிருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ரைட் டயத்தில் இவ்வளோ விஷயம் தந்த மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உணர்வு நல்ல விஷயம் இல்லையா? நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு இயற்கை பூமி உங்களுக்கு தந்தாலும் நீங்கள் மறுபடியும் பூமிக்கு என்ன தரீங்க? கழிவுகளை தவிர நம்ம என்ன சார் தரோம் பூமிக்கு? வாழ்நாளில் இவ்வளோ அனுபவிச்ச அந்த ஆக்சிஜனை ஒவ்வொரு தனிநபரும் எத்தனை மரக்கன்றுகளை நட்டுருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்கள் பாப்பா. எவ்வளவு ஏரி குளங்கள் அசுத்தமாகாமல், நீங்கள் வந்து ஏரி குளங்களை உருவாக்க தேவையில்லை, அசுத்தமாகாமல் பாதுகாக்க என்ன செஞ்சுருக்கீங்க? எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ இயற்கை சார்ந்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு நீங்கள் ஒரு கழிவுகளை மட்டுமே வெளியேற்றி கொண்டு இருக்கீங்க பொழுது இது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இது வேறு வடிவத்தில் பாருங்கள். உங்களுக்கு அவர் கட்சியை கட்டமைத்து கொண்டு போவதற்கான தேவை இருக்கிறது. மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை தாண்டி மக்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கான், பதிலுக்கு நான் ஒன்று செய்யணும்னு சொல்லி வராருல்ல, ஆரோக்கியமான விஷயம் தான் சார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கிங் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.